வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் ஆமென் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால். இப்ப எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். Hallelujah. Amen. ஓ இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. ஆமென். யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறி நம் வாழ்விலும் நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள் ஆமென் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம், செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். போன வாரம் இந்த வார்த்தையை நாம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் கேட்க போகிறோம். யாரை பார்த்து பொதுவா பயப்படாதேன்னு சொல்லுவாங்கன்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்கள பார்த்து. யாரை பார்த்து தளராதேன்னு சொல்லுவாங்கன்னா, யார் தளர்றாங்களோ. அதாவது தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால் நாம் பயப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை, நாம் தளர்ந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை. அதாவது தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதற்கு அப்படியே எதிர்மறையாய் நினைப்பதுதான் யாரு? சத்ரு. எனவே சத்ரு என்ன செய்கிறான்? நம்மை தளர பண்ணுகிறான், நம்மை பயமுறுத்துகிறான். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார்? 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி உன் சத்துருக்களை விலக்கினார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, என்னை பயப்படுத்துகிற, என்னை தளர பண்ணுகிற சத்துருக்களை கர்த்தர் விலக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பிசாசானவன் எவ்விதத்தில் வரலாம், எவ்விதத்தில் அவனை தளர பண்ணலாம், சோர்ந்து போக பண்ணலாம். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவன், பேலன்ஸ் ஸ்ட்ரெங்க் இல்லாதவன், பலன் இல்லாதவன், திராணி இல்லாதவன், எல்லாம் இழந்து அவ்வளவுதான் ஆண்டவரை. யோசபாத் சொன்னது போல, நிற்க பலன் இல்ல ஆண்டவரே, பலன் இல்ல ஆண்டவரே, எல்லாம் போச்சு ஆண்டவரே என்று சொல்லுகிறவனுக்கு கர்த்தர் என்ன பெருக பண்ணுகிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கடந்த வாரம் செய்தியை டச் பண்ணிட்டு அதனுடைய தொடர்ச்சியை பேச விரும்புகிறேன். சத்துரு ஒரு தேவ பிள்ளை எப்படி தளர பண்ணுகிறான் என்பதை தான் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். போன வாரம் தியானித்தோம். சத்ரு எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், தன்னை பெரியவனாக காண்பித்து. பயங்கர ஷார்ப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சைடு எப்பவுமே அமைதி. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே, அதனால கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தன்னை பெரியவனாக காண்பித்து. அதனாலதான் கோலியாத் வந்து நிற்கும் போது அவனுடைய சைஸு, அவனுடைய வெயிட்டு, அவன் பயன்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அதுதான் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து அவன் பயன்படுத்தின வார்த்தைகள். சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பித்து தம்முடைய ஜனத்தை தளர பண்ணுவான். ஆனால் வேதம் நமக்கு அழகாய் காண்பித்து தருகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பிக்கும் போது, ஆமென், ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். போன வாரம் இந்த கேள்வியோடு தான் செய்தி முடிந்தது. எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடப்படுகிறது, பேசப்படுகிறது, மகிமைப்படுத்தப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது, அதன் அடிப்படையில தான் நம்முடைய ஜெயம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் பாடப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில. இயேசுவின் நாமம், காரணம் நம்மை தேவன் அழைக்கிறதை எப்படி அழைக்கிறார்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி. ஆமென். இன்ப வேளையும் சரி, துன்ப வேளையிலும் சரி, அவருடைய நாமத்தை சொல்லி பழகணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி பழகணும், அவருடைய நாமத்தை பாடி பழகணும். நம்முடைய உதடு, அல்லேலூயா, என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் உதடு ஆமென் ஜீவனுள்ள. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. இரண்டாவதாக சத்துரு தேவ பிள்ளைகளை எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், வாசிக்கலாம். ஏசாயா 36வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 36 1, 18, 19, 20 வசனங்கள். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? எங்கே? அவர்கள்
சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ, கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். சனகரிப் இஸ்ரவேலருக்கு யூதருக்கு விரோதமாய் அங்கே 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டார். எசேக்கியா ராஜா இஸ்ரவேலர்ட்ட என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். அப்படி சொல்லும் போது சனகரிப் வந்து எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், 18வது வசனத்துல, ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பு வித்தது உண்டோ, ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னு, அந்த பட்டணங்களை யார் பிடிச்சிருக்கிறா? சனகரிப் பிடிச்சிருக்கிறான். செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? ஏன்னா அதை சனகரிப் பிடித்திருக்கிறான். நல்ல கவனமா கேளு. இங்கே சத்துரு தேவ பிள்ளைகளை எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், விழுந்தவர்களை காண்பித்து. அவனே விழுந்துட்டான். அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவனே விழுந்துட்டான். அவன் வணங்கின தெய்வம் அவனை தப்புவித்ததா, கை கொடுத்ததா, காப்பாற்றினதா? நீ இப்போ ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இது வேலைக்கு ஆகாது. நல்ல கவனிங்க. நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறதோ அதை வச்சு நமக்கு தெரியும் நாம் யாரால் இயக்கப்படுகிறோம் என்பது. பிசாசின் பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி விழுந்தவர்களை காண்பித்து தந்து நம்மளை தளர பண்ணுவான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தெரியணும், என் பக்கத்தில் 1000 என் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை ஹல்லேலூயா. சிலர் அதுக்குன்னு ஆட்டோ பிடிச்சு வந்து சொல்லுவாங்க தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் தொடங்குவீங்க. என்கரேஜ் பண்றவங்களை விட டிஸ்கரேஜ் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. நீங்க எதை வச்சுட்டு தொடங்குனீங்க, எதை நம்பி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த அவங்கள தெரியும்ல. அவங்க பரம்பரையே அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணலையா, இல்ல அவங்க கோயிலுக்கு போகலையா, அவங்க வழிபடலையா? விழுந்தவர்களை காண்பித்து என் மைண்ட்ல என்ன இருக்கிறது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நாம் யாரை சேவிக்கிறோம் என்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவை. 1 சாமுவேல் எடுக்க வேண்டும். 4வது அதிகாரத்தில் ஏலியின் மக்கள் பேர் என்ன? ஓப்னி பினேகாஸ் உடன்படிக்கை பற்றி சுமந்துட்டு போறாங்க பெலிஸ்தீனோட யுத்தத்துக்கு. அந்த யுத்தத்தில் என்ன ஆயிட்டாங்க? யார் முறிந்தா? இஸ்ரவேலர்கள் முறிந்தாங்க. பெட்டி என்னானது? பிடிக்கப்பட்டது. பெட்டியில் என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் இருக்கு. தேவ பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம் என்ன? தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பெட்டி பிடிக்கப்பட்டது. சில நேரத்தில் சத்துருவின் கை தேவனை ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில ஓங்கினது மாதிரி தான் இருக்கும். என்ன ஆண்டவரே, உங்க பேரை கேட்டாலே சத்துருக்கள் அலறாங்க. இப்ப என்னடானா அவன் வந்து கையை வச்சுட்டானே. ஓப்பனி பினேகாஸ் அடிச்சதை விடுங்க, பெட்டியை பிடிச்சிட்டாங்களே. சில நேரத்தில் தேவனுடைய செயல்கள் வந்து நமக்கு புரியாது, நமக்கு ரொம்ப நம்மளால கிரகிக்கவே முடியாது. ஆண்டவர் அவங்க ஜீவன் இல்லாத தெய்வத்தை வணங்கும் போது நாங்கள் ஜீவனுள்ள தேவனை உங்களை வணங்கிட்டு இருக்க, இப்படி பிடிச்சி பெட்டிய கையிலிருந்து பெட்டி எடுத்துட்டு போறாங்களே ஆண்டவரே. கையிலிருந்து தோல்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. நல்ல கவனிங்க. அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? இந்த பெட்டி எங்க கொண்டு வச்சாங்க? தாகோனுடைய கோவில், அதாவது தங்கள் தெய்வத்தினுடைய கோவிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. கடந்த நாள்ல இது என்ன ரொம்ப பலப்படுத்தினது. சில நேரத்தில் எல்லாம் கைவிட்டு போனது போலதான் இருக்கும். காட்சி ஒன்று கைவிட்டு போனது போலதான் இருக்கும். இந்த டிராமா பண்ணும்போது காட்சி 1, காட்சி 2, காட்சி 3. ஏன் ஆண்டவரே
என் ஆண்டவரே பிடிப்பட்டது, என் கையிலிருந்து பறிச்சுட்டாங்களே, என்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்களே. நல்ல கவனிங்க, இந்த பெட்டி பிடிபடாம கர்த்தர் யுத்தம் பண்ணுனா அந்த யுத்தம் எங்கோட முடிஞ்சிருக்கும் தெரியுமா? எல்லையோட முடிஞ்சிருக்கும். பொதுவாகவே 2 நாடு யுத்தம் பண்றாங்கன்னா எங்க சண்டை போடுவாங்க? அதாவது 5 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கு, 2வது பாயிண்ட் சீக்கிரம் முடிச்சு அடுத்து ஜம்ப் பண்ணலான் இருக்கிறேன். நீங்க கொஞ்சம், அதாவது 2 நாடு யுத்தம் நடக்குதுன்னு எங்க ஃபைட் பண்ணுவாங்க? எல்லையில. எல்லையில இப்ப யுத்தங்கள் நடக்கிறது, எல்லாம் எங்க வந்து நிக்கிறாங்க? எல்லையில நிக்கிறாங்க. இப்போ பெட்டி பிடிபடலைன்னா கர்த்தர் எங்க நின்று மட்டும் சண்டை போட்டிருப்பார்? எல்லையில நின்று. இப்ப பெட்டி பிடிபடிச்சதுனால கர்த்தர் உள்ள இறங்கி அடிக்கிறார். ஜீசஸ், உனக்கு விரோதமா ஒரு இடத்துல இந்த ஆயுதம் உருவாக்கப்படுதில்ல, உனக்கு விரோதமா சில யோசனைகள் நடக்குதில்ல, உள்ள போகுது பெட்டி. ஹalleluya, ஹalleluya, ஆமென். தாகான் கோயிலுக்குள்ள இருந்து பிளான் நடக்கு, நிறைய யுத்தம் எங்க நடக்குது? நம்ம ஆயுதத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆயுதம் உருவாகிற இடம் தெரியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அங்க நான் போக முடியாது, ஆனால் என்னை அழைத்தவர் எனக்காக செல்வார். வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரீமா மாகாரா, ஹalleluya, glory, hallelujah, hallelujah. எங்க பிளான் நடக்குது? இந்த இஸ்ரவேலருக்கு சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் போவார், அடிக்க கொண்டு போகப்படுகிற அப்படிதான் போவார். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் வெற்றி. glory, Jesus. நம்ம எல்லா பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. நீ போனா நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய் glory, hallelujah, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 5 அதனுடைய 1வது வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். 3வது வசனம். அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. ஹalleluya. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே. ஆமென், ஹalleluya. இப்படி ஒரு ஜெயம் கிடைக்கிறதுக்கு அந்த தோல்வி வேணும். எல்லையிலே ஜெயிச்சிருந்தா இங்க அடி விழுந்திருக்காது. ஹalleluya. சில தோல்விகள் ஒரு பெரிய வெற்றிக்கான அடையாளம். அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். பிரியமானவர்களே, எல்லையில யார் கை ஓங்கி இருக்கு? எல்லையில பார்டர்ல யார் கை ஓங்கி இருக்கு? பெலிஸ்தீனுடைய கை. ஆமே, ஹalleluya. ஆண்டவர் சொல், நீ அழுற, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நீங்க இருந்திருந்தா ஆண்டவர் இங்க அவன் கை ஓய்த்தட்டும். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எண்ணாகமம் அப்போஸ்தல நடபடிகள் 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், கைக்கு மட்டும் இல்ல,
எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய, அதன் அர்த்தம் என்ன? இப்போ பேதுருவை ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணுங்கிற பிளான் யார் மனசுல இருக்கு? யூதருடைய மனசுல இருக்கு. கர்த்தர் எங்கிருந்து விடுவிக்கிறார் தெரியுமா? ஆமென். அந்த சிறைச்சாலையிலிருந்து மட்டுமல்ல, அவங்க பிளான் போட்டிருக்காங்க தெரியுமா? அங்கிருந்தே கர்த்தர் பேதுருவை விடுவிக்கிறார். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன். ஹalleluya, ஹalleluya. சில நினைக்கலாம், எல்லா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பெலிஸ்தியரின் கை ஓங்கினது மாதிரி தான் இருக்கும். இக்கபோத்துங்கிற சத்தம் தான் கேட்கும். மகிமை போயிட்டு ஆண்டவர் மெதுவா சைலண்டா உள்ள போறார். உள்ள போய் எங்க வர போறார் தெரியுமா? அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னா அடிக்க வேண்டிய இடத்துல சத்துரு அடிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்கு இதை டச் பண்ணேன்னா, நம் தேவன் பெரியவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அது மட்டுமா சொன்னார்? உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். இஸ்ரவேலர்ல யாருக்காவது இதை செய்ய முடியுமா? தாகம் கோயிலுக்குள்ள போய் அதை அடிச்சு போட முடியுமா? முடியாது. சில யுத்தங்கள் நம்ம கனவுல கூட செய்ய முடியாது. இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். சில யுத்தங்களை நம்ம கனவுல கூட செய்ய முடியாது. நம்ம பார்க்கறதெல்லாம் வெளியே தெரிகிற ஆயுதங்கள், வெளியே தெரிகிற காரியங்கள். ஆனா அவர் போவார். ஆமென். உன் தோள் அவர் பிரசன்னத்தை, அவர் பெட்டியை சுமந்தது உண்டானா? ஹalleluya, ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கையை உயர்த்தி, நீங்க எனக்காக இப்படி ஒரு யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், நமக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இவங்களே விழுந்துட்டாங்களே இப்படி பார்க்கிறோம். ஆமென். இவங்களே விழுந்துட்டாங்களே, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? எல்லா நிலையிலும் இப்படி பார்க்க வைக்கிறது யார் அப்படின்னா பிசாசு. அவன் அதான் கேட்கிறான். ஆமா, தற்போத பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவங்கள எப்படி இருந்தவங்க தெரியுமா? அவங்களே விழுந்துட்டாங்க. நீ என்னடா ஆண்டவர் நம்பிட்டு இருக்கிற? ஆமென். விழுந்தவர்களை காண்பித்து விசுவாசம் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி விழுந்தது உனக்கு தெரியுமா? ஆமென். மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கும் தேவர்களுடைய வீழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் விழுந்ததுதான். ஆனா ஒரு தேவ பிள்ளை விழுந்தா திரும்ப. இதுவரை நான் விழுந்ததே கிடையாது அப்படி யாருக்கும் இங்க சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில விழுந்திருப்போம். விசுவாசத்துல விழுந்திருக்கிறோம் நம்ம. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எப்படி எழும்பணும்? எப்படி எழும்பணுமோ அப்படிதான் எழும்பும். 1 2 அல்ல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்பவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அதான் எரேமியா 8:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ? இந்த பைபிள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை பெருசு. நீ விழுந்தவர்களை பார்க்காதே, விழுந்தவர்களில் யார் எழும்பினார்கள் அதை பார். விழுந்தவர்களில் எழும்பினவர்களை பார். ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் யோசுவா டீம் அனுப்பும் போது அவங்க விழுந்தாங்க. விழுந்த இடத்துல கிடக்கல, திரும்ப எழும்புறாங்க. வாழ்க்கையில சில காரியங்கள் நிமித்தம் நம்ம விழுந்துட்டோம். விழும்போது திருப்பி எப்படி என்னால எழும்ப முடியும்? அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றவீர். அதுவும் சங்கீதம் இது நான் சொன்னது 71:20. எங்கிருந்து ஏற பண்ணுவாரா? 20வது வசனத்தை வாசிங்க. திரும்பவும் என்னை
பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். எங்க இது சாத்தியமா? நம்ம தரையில விழுந்தாலே எழும்புறதுக்கு சிலர் அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. அதான் விழுந்துட்டோம் இனி தூங்கி. பூமியின் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுவீர். அதாவது என்னை தூக்கி எடுப்பது தேவ சித்தம்னா அது எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரி, எந்த கிடங்குல இருந்தாலும் சரி, என்னை கர்த்தர் எழும்பி வர பண்ணுவார். நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம். இந்த வசனம் எனக்கு பிடிக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதுதான் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு. ஏன் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார்? ஏன் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார்? நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட். கடந்த நாள் ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது, டெய்லி மன்னாக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியல, ஒரு காரியத்தை ஆண்டு நினைவுபடுத்தினார். இங்க பாரு, என் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் அது. உலகத்தின் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்க உன்னை வச்சாங்க. என் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்க நான் உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா. குப்பையில இருந்து எடுக்கணும்னா குப்பையில யாராவது தூக்கி போடணும். ஆமென். சகோதரர்கள் மனசுல யோசேப்புக்கு இருந்த ஸ்தானம் குழியில, அவர் மனசுல யோசேப்புக்கு இருந்த ஸ்தானம் சிங்காசனம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானம் அதை நீங்க தேடி கண்டுபிடிக்காதீங்க. அது நீங்க சும்மா இருந்தாலே சீக்கிரம் தூக்கி போட்டுருவாங்க. அது கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் பழகுனாலே தெரியும். ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தாலும் தெரியாது. டெய்லி பேசி பழகுனா தெரியும். ஆஹா, நம்மளை எங்க வச்சிருக்கிறாங்க, இங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் மனசுல, அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய பலன் என்ன? அதனாலதான் வேதம் விழுந்தவர்களை அல்ல நமக்கு சாட்சிகளாய் சுற்றி வைத்திருப்பது ஜெயித்தவர்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, அவங்க எல்லாம் ஜெயித்தவங்க. வாழ்க்கையில சில தருணங்களில் விழுந்தவர்கள் தான், ஆனால் அவங்க எழும்பி ஜெயித்தவங்க. அந்த விசுவாச வீரர் பட்டியல்ல விழுந்து தரைமட்டமானவங்களை ஆண்டவர் எழுதவே இல்லை. அதன் அர்த்தம் என்ன? இந்த பைபிள் நமக்கு யாரை காண்பித்து நம்மளை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா ஜெயித்தவங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்துல ஒரு செகண்ட்ல உள்ள போயிட்டான் பேதுரு. உடனே கர்த்தர் கையை பிடித்து தூக்கி விட்டார். வேதம் சொல்லுகிறது, இருவரும் படகில் ஏறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? திரும்ப அதுல நடக்க பண்றார். அதுதான் அதிசயம். முதல்ல நடக்க பண்ணது எல்லாருக்கும் அதிசயமா இருந்துச்சு. பேதுருவுக்கு அதிசயம் என்ன தெரியுமா? நான் விழுந்த இடத்துல என்னை திரும்பவும் தூக்கி அதே போல நடக்க பண்றார் தெரியுமா? இதுதான் அதிசயம். விழுறதுக்கு முன்னாடி நடக்கிறது இல்லைங்க அதிசயம். ஒருத்தன் விழுந்ததுக்கு அப்புறம், ஒருத்தன் அடி வாங்கினதுக்கு அப்புறம், ஒருத்தன் தோல்வியை கண்டதுக்கு அப்புறம் திரும்ப ஜெயிக்கிறானா, அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், சத்துரு எப்படி நம்மளை தளர பண்ணுவார் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்க பாருங்க, நம்முடைய இயலாய்மையை சொல்லி, அதாவது எது நம்மால் முடியாதோ அதை சொல்லி, இதெல்லாம் உனக்கு ஆகாது, ஒன்னால ஆகாதுன்னா ஒன்னால முடியாது. ஒரு காரியத்தை நம்ம துவங்கும் போது, செய்யும் போது ஒரு 4 பேர் சுத்தி இருந்து இது கண்டிப்பா நடக்காதுன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம பிளானை மாத்துவோம். முடியாது. நம்முடைய இயலாய்மை சத்துருவுக்கு நல்லா தெரியும். அப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், தெரியுது இல்ல ஆண்டவரே,
என் வாழ்க்கையில் அப்படி ஒரு என்னால முடியாத ஒரு நிலையை அவன் அறிந்ததுனால தானே என்னை பார்த்து அப்படி சொல்லுகிறான். ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது காட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீத கூப்பிட்டு வர வச்சு அவன் மேல எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி அபிஷேகத்தை வச்சு அவன் அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் நம்பி யுத்த களத்துக்கு போய் நின்னா. இப்போ யுத்த களத்துல வந்தாச்சு, யுத்தத்துக்கு இவனும் ரெடி ஆயிட்டான். ஆனா சவுல் கூப்பிட்டு சொல்றான், உன்னால முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இயலாய்மை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுதுன்னா சத்துரு நம்மளை தளர பண்ணுகிறான் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையின் இயலாய்மை என்பது தேவன் முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். என் வாழ்க்கையின் இயலாய்மை என்பது என் ஆண்டவர் முழுமையாய் என்னிலிருந்து செயல்படுவதற்காய் போடப்பட்ட பிளாட்ஃபார்ம். பேதுருவின் வெறுமையான படகுல தான் இயேசுவின் பாதம் பட்டது. நம்ம அழகான ஒரு பாடலை பாடுவோமே. என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை, சொல்லுங்க, என் இயலாய்மையில் உம் கரம் என்னை, மலைகளை பெயர்ப்பீரென்ற என் தடைகள் ஆமென். மரித்தோரை என் நோய்கள், கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க ஆமென். எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. என் இயலாய்மை தேவன் என்னிலிருந்து முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். என் இயலாய்மை, இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க? என் இயலாய்மை என் தேவன் என்னிலிருந்து முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். ஹல்லேலூயா. என் இயலாய்மை. இந்த இயலாய்மையை குறித்து ரெண்டு காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று, சத்துரு நம் இயலாய்மையை நம்ம சொல்லும் போது நாம் தளருகிறோம். உன்னாலலாம் முடியாது. இந்த பூமியில இந்த உன்னால முடியாதுங்கிற சத்தம் நிறைய கேட்டிருக்கிறோமா? உன்னால முடியுங்கிற சத்தம் நிறைய கேட்டிருக்கோமா? முடியாதுங்கிற சத்தம் தான் நிறைய கேட்டிருக்கோம். முடியாதுங்கிற சத்தத்தை தான் நிறைய கேட்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நீங்க துவங்கி பாருங்க, நெகட்டிவ். ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. 2 பேர் வந்து உங்களை என்கரேஜ் பண்றாங்கன்னா 20 பேர் வண்டி எடுத்துட்டு வரோம். ஆமா, அவ்வளவுதான், இனி முடியாது, சீசன் போச்சு அப்படிமா, சீசன் போச்சு. ஆமா, ஒரு தேவ பிள்ளைக்கு 2 சீசன் உண்டு. ஒன்று மழைக்காலம், இன்னொன்று வெயில் காலம். அவ்வளவுதான். உங்களுக்கு எப்போ பிசினஸ் நல்ல ஜோஜோன்னு இருக்கும்? 2 சீசன்ல. அவங்க நினைப்பாங்க கிறிஸ்துமஸா? இல்ல, ஒன்னு மழை காலத்துல, இன்னொன்னு வெயில் காலத்துல. சொல்லணும், சொல்லணும். உங்களுக்கு எப்போ? இப்ப சீசன்ல இல்ல, இப்ப இந்த சீசன்ல, அந்த சீசன்ல. எங்களுக்கு மொத்தம் 2 சீசன்ல நல்ல பிசினஸ் இருக்கும், நல்லா இருக்கும் லைஃப். எந்த சீசன்ல எல்லாம் சொல்லுங்க. இது மழையில கவுந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. மழைக்காலம், மழை காலத்திலும் நல்லா இருப்பேன். ஆமென்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நல்லா இருப்பேன். திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயலாய்மை. என் வாழ்க்கையில என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? பிலதெல்பியா சபையை பார்த்து உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அதுக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். பேதுருவை பார்த்து, பேதுரு இப்ப நான் போற இடத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்றான்னு தெரியும். இந்த இடத்துல வந்தா இவன் விழுந்துருவான். ஆமா, அவருக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாது. என்னை பத்தி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்துரு நம் இயலாய்மையை நம்மில் சொல்லுவது நம்மை தளர பண்ண, அதே நேரத்தில் நாம் நம்முடைய இயலாய்மையை கர்த்தரிடத்தில் சொல்லும் போது அங்கதான் நம்முடைய பலனே இருக்கு. அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். சத்துரு உங்க இயலாய்மையை உங்கள்கிட்ட சொல்லும் போது, உங்க இயலாய்மையை நீங்க யார்கிட்ட சொல்லுங்க? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. மோசே கிட்ட கர்த்தர் பேசுறார். பேசி 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 ஒரு கட்டம் வரும்போது மோசே தன்னுடைய இயலாய்மையை, தன் இயலாய்மை என்று சொல்லும்போது தன்னுடைய பலவீனம் யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்றார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது, இந்த வார்த்தை தான் நல்ல கவனிக்கும், இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது, பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று. என்ன தன்னுடைய பலவீனத்தை, அதாவது நம்ம பல நேரத்துல நம்முடைய எண்ணம் தான் மோசேயினுடைய இந்த வார்த்தை. அதாவது நீங்க என்கிட்ட பேசினதுக்கு பின்பு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். அதான் இதற்கு முன்னாவது, அதாவது உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தில்ல, அப்போ நீர் என்னோடு பேசினதற்கு பின்பாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும். அதுக்கு கர்த்தருடைய பதில பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அத ஒரே லைன்ல சொல்லணும்னா, உன்னை இப்படி வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? வெறும் நான் அல்ல, கர்த்தராகிய என்னை இப்படி வச்சிருக்கிறதற்காக. ஏன்னா இந்த இயலாய்மை அவர் முழுமையாய் செயல்படுவதற்கான பிளாட்ஃபார்ம். நம்ம நிறைய காரியத்தை அவர் விழுந்து விழுந்து கேட்பார். ஆனா சில காரியத்தை சொல்லும் போது சோத்திரம். அதாவது சில பிள்ளைங்க சில காரியங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது, அந்த பிள்ளைங்களுடைய நன்மைக்காக வாங்கியே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெற்றோர் மனசுல தீர்மானிச்சுட்டு இருப்பாங்க. மற்றபடி பிள்ளைங்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் வரும்போது அந்த பெற்றோர் வேற ஏதாவது காரியத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கிற. அப்புறம் பல நேரத்தில் நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கும். அவ்வளவு நேரம் மகனே சொல்லு, மகனே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீ இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவாய், மடியில் வைத்து தாளாட்டப்படுவாய். அப்போ எனக்கு அது வாங்கித்தாங்க. சோதர ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வாயை உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தை, ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? 12வது வசனம். ஆதலால் நீ பாரு, உன்னை நான் தான் இப்படி வச்சிருக்கிறேன். ஆதலால் நீ போ. அடுத்த வார்த்தை, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன். இதை எப்பொழுது சொல்றார் தெரியுமா? அவன் தன் இயலாய்மையை கர்த்தரிடத்தில் சொல்லும் போது. வாயை உண்டாக்கினவர் யார்? மோசே என்ன சொல்றாரு? நான் திக்கு வாயும். ஆண்டவர் சொல்றார், இந்த வாயை உண்டாக்கினது யார்? ஆதலால் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன், நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன்.
ஆண்டவரே, இது தெரியாம நான் யார் யாரெல்லாமோ சொல்லிட்டேனே. என்ன எங்க வீட்டுல எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன். ஏன்னா எப்படி 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 என்ன என்ன தாழ்த்தி இங்க பாரு, நான் தான் உன்னை அப்படி வச்சிருக்கிறேன். எதற்கு? நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு என்ன இப்படி வச்சிருக்கிறதுக்காக. சில காரியங்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது நம்ம இன்னைக்கும் ஜெபம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்ததுனால அல்ல, ஆனா நம்ம ஜெபத்துக்குள்ள பதில் வந்திருக்கு. நான் கேட்ட எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரல, ஆனா நான் கேட்ட பல காரியங்களுக்கு பதில் வந்திருக்குன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லு. நான் ஆரம்பத்துல இருந்து இதுவரை எவ்வளவு ஜெபம் பண்ணேன், ஒரு ஜெபம் கூட கர்த்தர் எனக்கு கேட்கல. அப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா சில காரியத்தில் அவர் அமைதியாகிறார். என் இயலாய்மையை நான் வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நான் உன் வாயோடு இருந்து. தாவீதை பாருங்க, தாவீது ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இயலாய்மையை சொல்றார். சங்கீதம் 69:5 தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய ஃபூலிஷ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என் புத்தியினம் உங்களுக்கு தெரியும். புத்தியினம் என்ன? ஃபூலிஷ்னஸ் என்ன? செய்யறது அவ்வளோ முட்டாள்தனம். இத யார்கிட்ட சொல்றா? தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்ற. நம்முடைய இயலாய்மை நம்ம சொல்றோம் தெரியுமா, அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். ஆனா நம்முடைய இயலாய்மையை நம்ம வேற யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மளே சத்துருவுக்கு என்ன செய்யறோம்னு எரை போட்டு கொடுக்கிறோம். கர்த்தர்கிட்ட சொல்லு, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு. இதே தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18:14 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். David behaved himself wisely in all his ways. ஒரு ஞானவான் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ, எப்படி செயல்படுவானோ அப்படி தாவீது நடந்தான். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எனக்கு ஞானம் இல்லை, நான் ஞானவானா நடக்கணும். என்ன செய்யணும்? உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவன், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமானவரிடத்திலே கேட்க கடவன். என் இயலாய்மையை நான் சொல்லணும். என் இயலாய்மையை சத்துருவை சொல்ல விட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். உன் கையை பாரு, எவ்வளவு பலன் இருக்கு, உன்னால என்ன தூக்க முடியும்? முடிஞ்சு போ. என் இயலாய்மை நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் கரம் உன்னோடு உறுதியாயிருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்தும். பவுல் பாருங்க, பவுல்கிட்ட எப்பொழுது என் பலம், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் எப்ப சொன்னார்? பவுல் தன்னுடைய இயலாய்மையை சொல்லுகிறார். ஆண்டவரே, இது முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்க. ஆண்டவரே, பிரியமான கர்த்தருடைய பேசி நம்ம எல்லாத்தையும் சொல்றோம், மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது சத்துருவுக்கு நாமே என்ன செய்யறோம்னா எரை போட்டு கொடுக்கிறோம். சத்துருவை வளர விடுறோம். இல்ல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து நெகேமியா அழுறான். ஆண்டவரே, இப்படி ஆயிட்டே, எல்லாம் இடிப்பட்டு போச்சே, அலங்க இடிக்கப்பட்டு போச்சே, எல்லாம் போச்சே. ஆண்டவரே, நாங்க பாவம் பண்ணிட்டோம்பா, தப்பு பண்ணிட்டோம்பா சொல்லி கதறி எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணும் எல்லாம் சொல்றான். ஆனா சன்பலாத்தும் தோபியாவும் வந்த போது அவங்க கிட்ட எங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா, அது அப்படி ஆச்சு, இவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க ஒண்ணுமே சொல்லல. தைரியமா சொல்றாங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஆமே. நம்முடைய இயலாய்மை தேவன் செயல்படுவதற்கான தளம். ஆனா அதை சரியா பயன்படுத்தி ஜெயத்தை காண முடியும். நான் உன் வாயோடு இருந்து. உடனே மோசே ஒரு ஆப்ஷன் வைக்கிறான். அதாவது இயலாய்மையில தான் ஆப்ஷன் வைப்போம். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று ஆபிரகாம் ஒரு ஆப்ஷனை வைக்க ரீசன் என்னன்னா தன்னுடைய இயலாய்மை. ஆண்டவரே, 100 வயசாச்சு எனக்கு, அவளுக்கு 90 வயசு
ஆச்சு. இஸ்மவேலும் இந்த ஆண்டவருக்கு முன்னதாக தேவன் நம்மளை வச்சு ஒரு காரியத்தை செய்ய பிளான் பண்ணி இருக்கும் போது நாம இன்னொரு காரியத்தை அவருக்கு முன்னாக வைக்கிறத தேவனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புன்னு சொன்னது ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் வருது. உடனே தான் சரி ஆரோன் இருக்கிறனால ஆரோனை பேசு, ஆரோனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டும் கர்த்தர் யார்கிட்ட தான் பேசுறார்? மோசேட்டு. அதன் அர்த்தம் என்ன? பாரு மோசே, இந்த இயலாமையை நான் உன் வாழ்க்கையில அனுமதித்தது என்னுடைய திட்டம் நிறைவேற. அதை நீயே தடுத்தாலும் நான் நிறைவேற்றிட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு பல காரியங்கள் புரியாதுங்க, தெரியாது. 40 வயசுல மோசேயை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வாக்கிலும் செயலிலும். அதன் அர்த்தம் வாக்கில் வல்லவன். ஆனா ஆண்டவருக்கு அவனுக்கு ஆண்டவர் செயல்படணும்னா அதுல அவன் டவுன் ஆகணும். சில காரியத்தை டவுன் ஆக்குறதுக்காக உங்க இயலாய்மைய, அதாவது சாத்தான் வந்து நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் விபிஎஸ் ப்ரோக்ராம்கெல்லாம் வர்றது மாதிரி 2 கொம்பு வச்சுட்டு கண்ணெல்லாம் தள்ளிட்டுலாம் வரமாட்டோம். அவங்க கூட பைக்லேயே வருவோம். அதுக்கு நம்ம யாரும் மனைவியை தப்பா எடுத்துக்காதீங்க, புரிச்சு அப்படிதான் வரும் மெதுவா. சாத்தான் சொல்லணும்னு நினைச்சதை யோபு கிட்ட யாரை வச்சு சொன்னா தெரியுமா? மனைவி வச்சு சொல்றான். பேதுரு சாத்தான் சொல்லணும்னு நினைச்சதை இயேசு கிட்ட யாரை வச்சு சொன்னா தெரியுமா? பேதுரு வச்சு சொல்றான். மாம்சத்துக்கு இடம் கொடுக்க யாரை வேணாலும் அவன் கையில் எடுத்து அந்த வார்த்தையை, அதாவது சாத்தானுடைய நோக்கம் என்ன? தேவனை தூஷிக்கணும். யோபுவின் மனைவி விரக்தியில பேசுறாங்க. என்ன பேசியிருக்கலாம்? வாங்க நம்ம செத்துடலாம், இப்படி ஏதாவது பேசியிருக்கணும். ஆனா கரெக்ட் அதே வேட நீர் தேவனை தூஷித்து. இதுதான் யாருடைய பிளான்? ஏன் எனக்கு என்னை கர்த்தராகிய நான் அல்லவோ என்னை ஆண்டவரை இப்படி வச்சிருக்கிறீங்க. நான் அப்படி உன்னை வச்சிருக்கிறதுனால தான் நீ எனக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவாய். அதாவது சத்துரு எதை சொல்லி தளர பண்றானோ அதுலதான் நமக்கான நன்மையே இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சீயோனை பார்த்து நீ சொல்லு, பயப்படாத, தளர்ந்துராத, உன்னை தளர பண்ணுகிற சத்துருவை அவர் விலக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பாருங்க, தன்னுடைய இயலாமையே சொல்றான். என்ன சொல்றான்? ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு, அதாவது ஏன் பிரயாசத்தினால ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். மீதி அவர் பார்த்துட்டார். ஏன் பிரயாசத்தினால. ஹல்லேலூயா. இனி ஒண்ணுமே என்னால் ஒன்றும், அதாவது இந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும். இது சோம்பேறிகளுக்கான வார்த்தை கிடையாது. இது எதுவுமே நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் நல்ல கனவு அப்படி கிடையாது. இவன் முயற்சிக்கிறான், விடிய விடிய முயற்சி. அதாவது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு வந்து நின்று விரக்தியில போட்டை போட்டுட்டு போகாம வலையை அலசிட்டு இருக்கிறான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நைட்டு ஃபுல்லா ஒண்ணுமே இல்லை, காலையில பார்த்தா வலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அலசிட்டு இருக்கிறான். என்ன கிடைச்சு பேதுருவே? அப்பயே அந்த வலையை பிடிச்சு அலசிட்டு இருக்கிற. பிரயாசப்பட்டு ஒண்ணு இல்லை, அதே படகுல, அந்த படகுல. ஹல்லேலூயா. இன்னொருத்த வந்து சொல்றதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. பேதுரு இது சொல்லாம போட்டை போட்டு போயிட்டான்னு வைங்களேன், வீட்டுல சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு போய், ஏன் போய். நம்முடைய வாழ்க்கையில சில பகுதி இயலாய்மை, சில பகுதியில் எனக்கு தெரியும், என்னால எது முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும் உங்களால எது முடியாது. ஆமே, உங்களுக்கு தெரியுதா? தெரியுமா இது என்னால முடியுமா முடியாதா? உடனே நான் என்ன பண்ண தெரியுமா? என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்ல, அவர்கிட்ட நான் கொட்டணும், அதை கொட்டணும். ஏன்னா நாளைக்கு நான் யாரை எதிர்க்க போகிறேன்? பார்வோனை எதிர்க்க போகிறேன், பார்வோனின் வல்லமையை எதிர்க்க போகிறேன். அந்த இடத்துல நான் போய் நிற்கும் போது நல்ல கவனிங்க,
மோசே போய் நிக்கிறான்ல, ஒரு நாளாவது இந்த பார்வோன் மோசையை பார்த்து திக்குவாயினேன்னு கூப்பிட்டானா? இல்ல. ஏன்? அந்த ஏலாய் மேல யார் இருக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மோசே, தாவீது புத்திமானாய் நடக்கிறதை யார் கண்டானா? சவுல் கண்டானா? சவுலுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஒரு ஃபூலிஷ் ஆன ஒரு காரியத்தை தாவீது செய்ய வச்சார் ஆண்டவர்? இல்ல. ஏன்? அவன் ஏலாய்மை அவன் அவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே என் புத்தினா உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு மடத்தனமா செய்வேன்னு உங்களுக்கு. இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? நம்ம ஜெபம் என்ன, அந்த லார்ட்ஸ் பிரேயரை காணா படிச்சு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம், அதில் மெதுவாக சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அதை அழுத்தி நீளமா சொல்லி, ஆண்டவரே என் மடத்தனம் உங்களுக்கு தெரியும்பா, என் புத்தி. இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுவார் பாருங்க, ஆண்டவர் அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளது. சில காரியங்களை நான் செய்யவே கூடாது நினைச்சாலும் அது என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளது. அது என்ன செய்ய வைக்குது? இப்படி எல்லாம் தாவீது ஓப்பனா பேசி பேசி தான் விடுவிக்கப்பட்டான். இதுதான் உண்மை. நம்ம சொல்றோம், ஆண்டவர் இந்த காரியம் என்னில் மிஞ்சி என்னை பிடிக்குது, என்னை இது செய்ய வைக்குது. பைபிள் அதுதாங்க நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. நம்ம என்ன நினைக்கிறோம், அவ்வளவுதான், இது முடியாது, இந்த காரியத்தெல்லாம் விடவே முடியாது. கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி ஃபோன் பண்ணி இப்படி என்னால குடிய விடவே முடியல. அப்படி இல்லை தம்பி, அது விடணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? விடலாம். நான் நினைக்க மாட்டேங்கிறேனே. நான் வைக்கட்டா தம்பி? நான் நினைக்க மாட்டேங்கிறேனே. சரி தம்பி, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். அப்போ அவன் சொல்றான், தயவு செய்து எனக்காக. அவர் வேற ஏதாவது சொல்லி தந்துட போறாரு என்னை பத்தி. ஆமென். என் காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 அதுல இருந்து மேற்கொள்ளுகிற கிருபையை தந்து என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சத்துரு அடுத்து எப்படி தளர பண்ணுவோம் தெரியுமா? நம்முடைய பாஸ்ட், நம்முடைய கடந்த கால செயலை சொல்லி அல்லது காண்பித்து, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இப்படி இருந்தவன் தானே. அதாவது ஒருத்தங்க கிட்ட அநேகர் இதுல ரொம்ப தளர்ந்து போயிருவாங்க. சிலர் அந்த ரட்சிக்கப்பட்ட, அதாவது இயேசுவின் அன்பை ருசித்த, ஃப்ரெஷ்ஷா ருசித்த ஆரம்பத்துல போய் ஒருத்தங்க கிட்ட போய் அன்பை சொல்லும் போது, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துட்டான் மோசையா, அவ்வளவுதான். உடனே அடுத்த தீர்மானம், இன்னும் யார்கிட்டையும் ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டேன். இப்படிதான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவனது வலது பாரிசத்திலே வந்து நிற்கிறான். நம்முடைய, நீ இப்படி பண்ணவன் தானே, நீ இப்படி பார்த்தவன் தானே, நீ இப்படி சுத்தினவன் தானே, நீ இப்படி செஞ்சவன் தானே. எந்த இடத்துல சத்துரு நம்முடைய செயலை சொல்லி தளர பண்ணுகிறானோ அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை அவருடைய செயலை சொல்லி ஜெயிக்கணும். உண்மைதான், நான் அப்படி இருந்தது உண்மைதான், அப்படி நடந்தது உண்மைதான். அக்கினிக்குட்பட்டிருந்த என்னை அக்கினி நின்று அவர் தப்புவித்து இதோ அவருடைய சமூகத்திலே ஆசாரியனா ராஜாவாய் நிற்க வைத்த அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய கிருபைகளுக்கு. ஹல்லேலூயா. சத்துரு விரோதம் செய்ய நிற்கும் போது கர்த்தர் சாத்தானை கடிந்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? அவன் அக்கினி நின்று, அதன் அர்த்தம் என்ன? அவருடைய செயலை சொல்லுகிறார், அவர் செயலை சொல்லுகிறார், அவருடைய செயல் அங்க சொல்லப்படுகிறது. உண்மைதாங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? போன வாரத்துல ஃபாஸ்டிங் பிரேயர்ல சண்டே சொன்னதை ரிப்பீட் பண்றேன். என் வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எனக்கு தந்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமான கர்த்தருடைய நம்முடைய பாஸ்ட்
எது பாஸ்ட்? பாஸ்ட்னா என்ன? முடிந்தது, கடந்த காலம். அது அர்த்தம் இப்போ அந்த கிரியை என்கிட்ட இல்ல. இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு அது கடந்த கிரியை இல்ல. இப்ப பிரசண்டா இருக்கு. பிரசண்டா இருக்கிறத அவன் சொல்ல மாட்டான், அவன் அமைதியா இருப்பான். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சிட்டு இருக்கிறோம். பாஸ்ட் சொல்றானா நம்ம கிட்ட என்ன இல்லது செய்யல, நம்மளை செய்ய வைக்கிறதுக்காக சொல்றான். இதை விட நான் ரிப்பீட் பண்றேன், ஒருத்தர் பாவத்தில் தொடரும் போது சத்ரு அமைதியா இருக்கும். பாவத்தை விடும்போது அந்த பாவத்தை குறித்த நினைவை திரும்ப திரும்ப கொண்டுட்டு வரும், செய்ய வைக்க தூண்டிட்டே இருப்பான். அது பாஸ்ட். கடந்ததை நினைத்து நடந்ததை கர்த்தர் புதியன இன்று. பிரதான ஆசாரியன் யோசுவா வாழ்க்கையில நடந்தது போல உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பாவம் என்னுடைய கடந்த காலம்தான், இது என்னை விட்டு அகற்றிப்பட விட்டது. சத்துரு என்ன செய்யறானா கொண்டு வரான். ஏய், இப்படி பாத்தியா, இந்த அழுக்கு வஸ்திரம் இருக்கு பாத்தியா, அது இருக்கு பாத்தியா, இது இருக்கு பாத்தியா. ஆண்டவர் சொல்றாரு, இவன் அக்கினி நின்று நான் இவனை தப்பிச்சிட்டேன். இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாத்துறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அப்படி சொல்லிட்டே சொல்றாரு சுத்தமான பாகை. அந்த சகரியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். 4வது வசனம். அவர் தமக்கு முன் நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். ஏங்க, அக்கினி நின்று தப்பு வைக்கிறது பெரிய விஷயமா, அழுக்கு வஸ்திரத்தை மாத்தி புது ட்ரெஸ் போடுறது பெரிய விஷயமா? அதான் தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை பெருசா பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இவன் அக்கினி நின்று. இன்னைக்கு நீ கை காட்டுற தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அக்கினிக்குட்பட்டவன். அதிலிருந்து வெளியே தப்பு வைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி தப்பு வைக்கப்பட்டான்? ஒரு ஆள் தப்பு வைக்கலன்னா தப்பு வைக்கப்பட முடியாது. கை நீட்டி தூக்கி எடுத்தா. ஆமே. பொதுவாகவே இந்த தீயில இருக்கிற ஒன்ன நம்ம எடுத்தா என்ன இருக்கும்? கை தொடுறது 2வது. அந்த எடுக்கப்பட்ட பொருள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கரைஞ்சி அந்த இப்படிதான் இருக்கும். அவன் அக்கினி, அவன் இருந்த பொசிஷன் அப்படி, அவன் இருந்த நிலை அப்படி. நான் தூக்கி எடுத்தேன், அவனை தூக்கி எடுத்து அப்படி விட மாட்டேன். அவனை நான் சுத்திகரிப்பேன், அவனை நான் வெண்மையாக்குவேன். ஹல்லேலூயா. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அடுத்த வசனம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அப்ப இதுவரைக்கும் யோசுவா எங்க நிக்கிறான்? கர்த்தருடைய சமூகத்துல. சொல்றவங்க 1000 சொல்லட்டும், நீங்க அவருடைய சமூகத்துல தரித்து நிற்பீர்களானால் உன்னோடு போராடுகிற, வழக்காட வந்த, குற்றம் சாட்ட வந்த சத்துரு அங்கே இருக்க மாட்டான். கர்த்தர் அங்கே வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாம இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை மட்டும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நம்முடைய இயலாய்மை, நம் முன்னாக விழுந்தவர்கள், தன்னை பெரியவனாய் இப்படி எல்லாம், இது நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள். ஹல்லேலூயா. சில பாருங்க, நல்ல நமக்கு ஃபீவரா இருக்கும், அல்லது 2 நாள்ல மாறக்கூடிய தலைவலி ஒரு 2 வாரம் தொடர்ந்துட்டு இருக்கும். சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்படிதான் இந்த சிஸ்டருக்கும் வந்துச்சு, 3வது வாரமே ஆள் அவுட். இப்படி சொல்லிட்டு போறவங்களும் நமக்கு இருக்கிற மொத்த நம்பிக்கையும் போயிடும். இப்படி விழுந்தவர்களை காண்பித்து தருவார்கள். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், என்ன தெரியணும் தெரியுமா? எனக்கான ஓட்டம் முடியும் வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க.
அப்படியே முழங்கார் படியிட முடிந்தால் முழங்கார் படியிட்டு இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை வெட்கப்பட்டு போ. இயேசுவை நம்புவேன், இயேசுவை வனாந்திரமே வாழ்க்கையானாலும் வனாந்திரமே கர்த்தரின் பக்கம் உண்டு. கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் முன் செல்வேன். ஆமென். வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் முன் செல்வேன். நான் முன் செல்லுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். உடரமா கரோல மதுரோ வெட்கப்பட்டு போக மாட்டேன். கைகளை சேர்த்து ஹalleluya பாடி முடிக்கலாம். Glory. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதனால் காலை வேளையில உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசினீர். எங்க இயலாய்மையை சத்துரு சொல்லி தளர பண்ணும் போது அந்த இயலாய்மையில் நீர் செயல்பட்டு எங்களை மகிழ பண்ணுகிற தேவன். எங்கள் குறையை, எங்கள் செயலை சத்துரு சொல்லி எங்களை கலங்க பண்ணும் போது உம்முடைய செயலை வெளிப்படுத்தி எங்களை ஆச்சரியப்படுத்துகிற நல்ல தேவன். எங்கள் முன் விழுந்தவர்களை சத்துரு சொல்லி தளர பண்ணும் போது உம்மால் விழுந்தவர்கள் எழுப்பப்பட்டதை நீர் காண்பித்து எங்களை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த சத்துருக்களை நீர் விலக்கிவிட்டீர், ஆக்கினை அகற்றிவிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை பலப்படுத்தும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உடனே அடுத்த மீட்டிங் போக வேண்டி இருக்கிறதுனால அவசரமா ஜெபிக்கணும்.